கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். நம் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். ரூத்தின் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கனம் பண்ணினார். நம்பிக்கையிலே உறுதியாயிருந்து ஜெபத்திலே தரித்திருப்போம். நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். கண்மணியைப் போல நம்மை காக்கிற தேவன், கிருபை மேல் கிருபை தருகிற கர்த்தர். அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் உள்ள அடைக்கலத்தை பெற்று வாழ்வோம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. உலக சமாதானத்திற்காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் கர்த்தருடைய சமாதானம் ஆண்டவரே தங்கும்படியாய் கெஞ்சுறோம். கிருபையாய் இறங்குங்க, ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய பலத்தால் எங்களை இடைகட்டுங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். கிருபை மேல் கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா. எங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கத்த தருகிற தேவனா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எப்பொழுதும் உடைய செட்டை நிழல்ல தஞ்சம் புகுந்து ஆண்டவரே உமக்காய் வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தி தரும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. எங்களை பாதுகாக்கிற உம்முடைய பலத்த கருத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்குற ஐயா. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபை மேல் கிருபை தாங்க. உமக்காய் வாழ இன்னும் அதிகமாய் உம்மை நாட கிருபை தாரும். ஆத்தும ஆதாயம் செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேடும் பிதாவே, ஆமென்.